Hi friends, welcome to Runner Tamila YouTube channel. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி வெப்சைட் மெகாடைப்பர்ஸில் ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 100 மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ். இது சம்மந்தமான வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 100 மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸாக வந்தால் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். உங்களுக்கு சம்டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களோட மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5க்குள்ள வந்திருக்கும், டாப் 100க்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அந்த பேமெண்ட் வந்து எப்படி உங்களுக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அதிகமாக நீங்கள் சர்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு டாப் 100க்குள்ளே நான் சொல்கிறேன், டாப் 5 விட்டுட்டு அந்த 6 ரேங்கில் இருந்து 100 அதுக்குள்ளே வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 3x டைப்பர் பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கிரெடிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 5க்குள்ளே வந்தவங்க 4x டைப்பர் பாயிண்ட்ஸ் அது அந்த கன்வெர்ட்டில் அவங்க பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு என்னோடய ரேங்க்கே நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வி ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் 21வது ரேங்க்கில் இருக்கேன். 2535 கேப்ச்சா டைப் பண்ணியிருக்கேன். அதில் 83 என்ட்ரி நான் மிஸ்டேக் விட்ருக்கேன். அதில் பர்சன்டேஜ் எனக்கு கம்மி தான், ஆனால் எனக்கு இதில் 25 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 25 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். இது எனக்கு பொதுவாக கிடைக்கிறது. அந்த டாப் 5க்குள்ள நான் வந்திருந்தேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைப்பர் பாயிண்ட்ஸ் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்தாண்டி வித்ட்ரா பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 25% போனஸ். அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு 25% உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வித்ட்ரா கொடுங்க. அப்பையில் உங்களுக்கு ஒரு 25% உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க, அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க. அது உங்களோட வாலெட்டில் வெறும் 50 சென்ட்டு தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25% பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆகும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, 25% போனஸ் வில் ஆட் whenever you reach. அவங்க ஒரு ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க, அதை ரீச் பண்ணிங்கன்னா அந்த 25% உங்களுக்கு போனஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னோடய வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 143 சென்ட்டு இருக்குது. நான் 168 நான் ரீச் பண்ணேன்னா எனக்கு இந்த போனஸ் அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நான் பொதுவாக வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதிகமாக நான் அதில் ஒர்க் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நான் ஒரு $10 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த $10 என்னோடய மெயின் பேலன்ஸ். இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து வழியாக வந்த டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 வரும். ஏன்னா அந்த போனஸ் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு $5 வரும். அப்போ டோட்டலாக வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $15 இது மூலம் நான் எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் ஒரு ஐடி மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இன்னொரு ஐடியிலே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒரு ஐடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் ஏர்ன் பண்ண முடியாது. ஒரு 2-3 வெப்சைட்டில் நீங்கள் சைன்அப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிக்அவுட் ஆப்ஷன் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், அடுத்த ஐடியில் ஒர்க் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2 ஐடி ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ இந்த மாதிரி நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் ரெஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். மற்ற வெப்சைட் நான் உங்களுக்கு குலாட்டி பபுளு, டூ கேப்ஸா அதெல்லாம் நான் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெகாடைப்பர்ஸ் தான். நல்லாவே எனக்கு ஒரு சைடு இன்கம் வந்து இதில் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெகாடைப்பர்ஸை பற்றி நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.